வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல. அதனாலதான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கோங்க. 5 வண்டிக்கு இன்ஜின் 5 வண்டிக்கு இன்ஜின் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப் பீட்டர், நான் 7381ல வரேன், நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருமலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா பிளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன். எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயரை வச்சு என்ன பண்றது? ஏண்டா, என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அந்த கல்யாணம் பண்றதுக்கு? அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உமை விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது, நான் பண்ணிட்டதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? என்னடா இது நாயா எண்டே இருக்கு? நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காந்து வச்சுட்டேல. ஆமா, இவரை கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? ஏய், மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்துலயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? என்ன செஞ்சு எவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அட பாவீங்களா, என்னடா சதி பண்றீங்க? நீ தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். நீ புது மாப்பிள்ள போ. என்னது நல்ல நேரம் போயிட்டே இருக்கேன், சீக்கிரம் வாங்க. சாமி, தப்பா சொல்றீங்க. நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு இல்ல சந்தியா? உட்காருமா. சீக்கிரம் வந்துட்டு ஆரம்பிங்க. தேவி நாராயணி நமோஸ்துதே. அது நீங்க 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டாங்க. வாயை பொழுது விஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்.
கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி. 6வது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வேனா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஓல்ட் மேன். நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல ஸ்விமிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீதான் பார்க்க போறிய. பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீதான் சாப்பிட போறிய. சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே? அது நிச்சயமா இருக்கும். அத பார்க்கத்தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன். பாக்கி இந்த லட்சத்துல கைமாத்து வேற பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சுத்தியா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது. என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே. உள்ள போய் பாருங்க. அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது. அதுக்காக கழுத்தை வெட்டிட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அத சொல்லியா? நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து. வா. என்ன பதிலா? அது வந்துமா இவங்கெல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார். இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண. நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாவே துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே, அது என்ன நியாயம்? அப்பா, எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லடா, அவ அண்ணன் செஞ்ச தப்பியே தானே நீயே செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சுட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? No, I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. பெரிய பணக்காரியா இருந்தோ ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டியடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டிருப்பேன். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. Shut up. ராஜா, ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா, வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லாமா, பொண்ணை பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ, நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரன் ஓடி வந்திருந்தா உங்க அண்ணனும் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். Shut up. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க.
அம்மா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர், அதான் சொல்லிட்டாங்களே, புறப்பட வேண்டியதானே? மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா. வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டத்திலேயாவது இவனுக்கு வேலை விட்டு எடுத்து 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவன் கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார். நில்லுங்கடா. இவங்களை எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சிட்டா உமாவ. ஏன் மகளா? யாரா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. ஆசை கொண்ணும் பெற்றுட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து என் ஆசையை அடியோட அழிச்சிட்டா. அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலைகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவன் இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாக்கா இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல.